ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 212 பார்க்க போறோம். எடுத்ததும் எ பேரேஜ் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் இன் கிராகி ரிங்குங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹிட்டோ மிமிசு ரெண்டாவது மேட்ச்ல நம்ம ஆளுங்க தான் ஜெயிக்கிற போல இருக்கு. இந்த தடவையும் ஸ்ட்ரா ஹெட்ஸ் தோத்து நம்ம கேப்டன் அவங்க க்ரூல இருந்து இன்னொரு மெம்பர் எடுப்பார் போல. இன்னும் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் தான் இருக்கு. கை தட்ட தயாரா இருந்துக்கங்கன்பா. ஃபாக்ஸி பைரட்ஸ் அண்ட் ஃபாக்ஸியை பார்த்து மிரளுவானுங்க. இந்த பாயிண்ட்ல பார்த்தா சாஞ்சி அண்ட் ஜோரோ எந்திரிச்சு நின்றுப்பானுங்க. ஹிட்டோ மிமிசு திரும்ப 2 பேர் எந்திரிச்சு நின்ட்டாங்க. இந்த கேம் இன்னும் எக்ஸைட்டிங்கா போகுதுன்பா. லோஃபி பயங்கரமா சீரப் பண்ணுவான். உசாப்பு பிள்ளை திரும்ப பயமூத்தி இட்டமிமிசு 2 பேர் எந்திரிச்சு நிக்கலாம் தான். ஆனா அவங்க கிட்ட சண்டை போடுற ஸ்ட்ரென்த் இருக்குமான்பா. சாஃபர்லாம் வெறுத்து போய் நிப்பான். ஃபாக்ஸி வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் பர்கர்ன்பா. இதை கேட்ட க்ரூ மெம்பர்ஸ் வாய் பிளந்திருப்பாங்க. பட் நம்ம ஆளுகளுக்கு புரியாது. லூஃபி பர்கர் தராங்களா எங்கேன்பா. உசாப் அது கிடையாதுறான்பா. இட்டமிமிசு எல்லாரும் கேட்டீங்களா என்ன, நம்மளோட பாஸ் ஒரு மான்ஸ்டர் பர்கர் ஆர்டர் போட்டிருக்காருன்பா. இதுக்கப்புறம் கிரௌடு பயங்கரமா கண்ணா பின்னான்னு கத்தும். ஃபாக்ஸி சிரிக்கி அதை பார்த்துட்டு ராபின் சந்தேகப்படுவா. ஹேம்பர்க் அவன் பேண்ட்டுக்குள்ள இருந்து 2 அயன் பேட் எடுப்பான். பிக்கிள்ஸ் அவன் பேண்ட்ல இருந்து 2 கத்தி எடுப்பான். நாமி கிளியரா வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க. மறைச்சும் கூட இல்லைன்பா. உசாப்க்கு தான் மனசே இருக்காது. ஹேம்பர்க் பர்கர்ஸ்க்கு தட்டுற வேலை நான் பாத்துக்கிறேன்பா. ஸ்லைஸ் பண்ற வேலை நான் பாத்துக்கிறேன்பா. பிக்கிள்ஸ் எல்லாரும் கெஸ்ட் யாருன்னு கேட்பானுங்க. பச்சை கீரை மஞ்ச சீஸ்ன்பானுங்க. பிக் பேனை வச்சு நசிக்கிறான்பா. 3 பேரும் சேர்ந்து ஒரு மான்ஸ்டர் பர்கர்ன்பாங்க. இட்டோ மிமிசு இது அதிபயங்கரமான வெப்பன் அட்டாக்ன்பா. இதுக்கு ஆக்சுவலா நிறைய ரெட் கார்ட்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனா ரெஃப்ரி பேக் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்காருன்பா. லூஃபி தான் ரொம்ப கடுப்புல இருப்பான். இவன் என்னடா ரொம்ப வேணுக்குன்னு பண்றான்ட்டு. உசாப் தேவையில்லாம நம்ம சைடுல பிரச்சனையை உருவாக்காதன்பா. நாம இப்ப நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கணும் லூஃபின்பா. இட்டோ மிமிசு நம்ம ஆளுங்க அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்பாங்க. எல்லாரும் பருவையும் அந்த பக்கம் திரும்பும். அவனுங்க வரதை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். நேரா சாஞ்சி கிட்ட தான் போவானுங்க. சாஞ்சி இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி மோசமான குப்பைகளை வச்செல்லாம் சமைச்சது கிடையாது. அதுவும் எப்படி வருதுன்னு பாக்கலான்பா. ஹேம்பர்க் ஒன்னு அப்படியே நசுக்கி போட்ட கரியாக்குறான்பா. சாஞ்சி டூரிசம் ஆட்சி பண்ணுவான். இதுக்கு அடுத்து பொக்கெட்டேர் ஷூட் பண்ணுவான். பிக்கிள்ஸ் இதை பார்த்து ஷாக் ஆகி டே கிரஷ் பண்ணாதேன்பா. அதுக்குள்ளே பிக் பேன் ஹேம்பர்க் நசுக்கி இருப்பான். பிக்கிள்ஸ் என்ன தைரியம் வந்து அப்படி பண்ணிருப்பேன்ட்டு அட்டாக் பண்ண வரப்ப ஜோரோ குறுக்க வந்திருப்பான். என்ன வெட்ட வைக்காதேன்பா பிக்கிள்ஸ். ஜோரோ இது டீம் பேட்டிலுங்க அதை மறந்துட்டியான்ட்டு. பிக்கிள்ஸ் கரெக்டா வெட்ட வர சமயம் ஜோரோ நோஸ் வாட் ஸ்டைல் டாட்சுமாக்கி பண்ணி தெரிக்க விட்டுருப்பான். பிக்கிள்ஸ் ஹேம்பர்க வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பான். என்னாலே என்ன நிறுத்த முடியலன்பா. சாஞ்சி பேட்மேனஸ் கிக்கோஸ் பண்ணி அப்படி நிமித்தி விட்டுருப்பான். இட்டோமிமிசோ அவன் விழுகிற மாதிரி செஞ்சு அப்படி நேரா நிமித்தி விட்டானுங்க. பிக் பேனுக்கு இப்ப அவன் தலை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. பிக்கிள்ஸ் மட்டும் என்ன பண்ண போறானுங்கிறப்ப ஜோரோ ஓடி வருவான். பிக்கிள்ஸ் நீ என்ன தாடி போக முடியாதுன்ட்டு நிப்பான் கத்திய வச்சுட்டு. சாஞ்சி வந்து சைட்ல இருந்து உதவ விட்டுருப்பான். பார்த்தா ரெஃப்ரிக்கு தான் டைரக்ட் ஹிட்டா இருக்கும். ரெஃப்ரி அவன் இதை வேணுக்குனே தான் பண்ணிருக்கான்ட்டு ரெட் கார்டு எடுக்கலான்னு வருவான். பார்த்தா சாஞ்சியோட லவ் கார்டு இருக்கும். ராபின் ரொம்ப நாட்டியான பொண்ணு தான் நீன்பா. நாமி கிட்ட பார்த்தா ரெட் கார்டு எல்லோ கார்டு அண்ட் விசில் எல்லாத்தையும் அவதான் வச்சிருப்பா. இது என்னோட சின்ன ஹேபிட்ன்பா. இட்டோ மிமிசு திரும்ப என்ன இந்த ஸ்ட்ரா ஹெட்ஸ் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, என்ன மோதிக்க போறாங்களான்பா. உசாப் என்னடா பண்ண போறாங்கிற மாதிரி பாப்பான். பார்த்தா சாஞ்சி ஆர்மி டெல்லியர் பவர் ஷூட் பண்ணுவான். பார்த்தா ஜோரோவை பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா தாட்டிருப்பான். ஜோரோ பிக் பேனோட வாயை புடிச்சிட்டு அப்படியே பறப்பான். இட்டோ மிமிசு அவங்க கோல்ட் ரிங்கை நோக்கி போறாங்கிறப்பெல்லாம் இதை பாக்குற ஃபாக்ஸி பைரட்ஸ் மனசே இல்லாம நிப்பானுங்க. பார்த்தா ஜோரோ பால் மேன கோல்ல போட்டிருப்பான். இதை பார்த்து மத்த எல்லாரும் வாயை பிளந்திருப்பாங்க. இட்டோ மிமிசு கோல்னு கத்துவான். இதுக்கப்புறம் நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் செம்மையா ஹாப்பியா இருப்பாங்க. ரொம்ப சீரப் பண்ணுவாங்க. ஜோரோ சாஞ்சி நீங்க உண்மையாலும் வேற லெவல்ன்ட்டு. சாப்பர் அடையே வந்து என்ன கூட்டிட்டு போங்கடான்பா. போஸ் எனக்கு இவனை விடுறக்கு மனசே இல்ல. சாப்பரை விட மாட்டேன்பா. ஃபாக்ஸி பைரட்ஸை சேர்ந்தவங்களே சில பேர் கண்ணீர் விட்டுருப்பாங்க. உண்மையாலுமே அவங்க 2 பேர் வேற லெவலு. பிராவோ பிராவோன்னு சீரப் பண்ணுவாங்க. ஃபாக்ஸி பைரட்ஸ் துரோகிகளா யார் பக்கம்டா நீங்க நிக்கிறீங்கன்ட்டு. என்னால இதை நம்பவே முடியல. கிராகி மான்ஸ்டர்ஸை எவனாலையும் தோக்கடிக்க முடியாது என்பா. இதுக்கப்புறம் நாமி ரெஃப்ரி எந்திரிக்க அதை பார்த்துட்டு ஆமா உன்னோட விசில மறந்து கீழே போட்ட போல எந்த ஊதுன்பா. ரெஃப்ரி நான் ஃபவுல் கொடுக்கறதா இருந்துச்சு. அவன் என்ன வேணுக்குனே தாக்கிட்டான்ட்டு அதை நோட்டிஃபை பண்ணணும்னு விசில் பண்ணுவான். இட்டோமிமிசு ஃபைனல் விசில் அடிச்சாச்சு. அவ்வளவுதான் மேட்ச் கன்ஃபார்ம்டா ஓவர். இதுல ஜெயிச்சது ஸ்ட்ரா ஹெட்ஸோட டீம்ன்பா. சாப்பர் நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு கத்துவான். லூஃபியன் உசாப் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஜோரோ சாஞ்சி நீங்க வேற லெவல்னு கத்துவானுங்க. நாம உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு தேங்க்ஸ்ன்ட்டு போயிருவா. ரெஃப்ரி தான் மனசே இல்லாம முழிப்பான். இட்டோமிமிசு இந்த மேட்ச்ல யாராலையும் தோக்கடிக்கப்பட முடியாத கிராகி மான்ஸ்டர்ஸ் ஜெயிச்சது ஸ்ட்ரா ஹெட்ஸை சேர்ந்த ஜோரோ ஒன் சாஞ்சியோட டீம்ன்பா. பயங்கரமான அப்ளாஸ் இருக்கும். லூஃபி நாங்க தான் ஜெயிச்சோம். ஜோரோ ஒன் சாஞ்சி யார்கிட்டையும் தோத்து போனது இல்லைன்பா. சாஞ்சி வந்துட்டு ரொம்ப சிம் பண்ணிட்டு ராபின் நாமி என்ன பாத்தீங்களா நான் எப்படி ஒண்டர்ஃபுல்லா இருந்தான்பா.
என்பா. ராபின் நீ வேற லெவல்பா. உசாப் ஜோரோ அடிச்சுட்டு ஏன்டா அப்பெல்லாம் பயமுறுத்துறீங்கன்பா. ஜோரோவும் வலிக்குதுன்பா. உசாப் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்கன்பா. ஜோரோ நீ சொல்லி கொடுத்தியன்பா. இதுக்கப்புறம் இட்டோமி மிசோ இந்த மேட்ச்ல ஸ்டார் ஹேட்ஸோட டீம் ஜெயிச்சதால அவங்களோட கேப்டன் இப்ப யார் வேணுமோ அவங்கள தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலான்பா. லூஃபியும் வந்துட்டு தேர்ந்தெடுக்கும் போது சாப்பர் சீக்கிரம் என்ன கூப்பிட்டுக்கடா லூஃபின்பா. இந்த இடத்துல ஃபாக்ஸி பைரட்ஸை சேர்ந்த மத்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் அவன் கண்டிப்பா என்னதான் கூப்பிடுவான், மத்தவங்களும் அழுக தயாராங்கிற போல ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. லூஃபி இதெல்லாம் சொல்லணுமா என்னன்னு சூஸ் பண்ண வரும்போது நாமி டே லூஃபி ஒரே சார் இங்க பாரு, நம்ம இப்ப சாப்பரை கூப்பிட்டுக்கிறது நல்லதுதான், ஆனா அவனை கூப்பிட்டோம் அடுத்த ரவுண்ட்ல தோத்துட்டோம்னு வச்சுக்க அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அது மட்டும் இல்லாம அவங்க கேப்டனோட ஸ்லோ பீம் பவரை பார்த்தீல, அதனால அவனை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம அடுத்த தடவை ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சு அப்படியே சாப்பரை கூட்டிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலான்பா. இதை கேட்ட ஃபாக்ஸி பைரட்ஸோட க்ரூ மெம்பர்ஸ் என்னடா இப்படிலாம் இருக்கீங்க, நீங்க ரொம்பவுமே மோசம் கேவலமானவனுங்கன்பாங்க. ஈட்டமே மிசு கூட்டத்துல இருந்து பயங்கரமான சாசலப்பு ஏற்பட்டுருச்சு. பேரண்ட்ஸ் ஸ்கொயரா விளையாட சொல்லி பயங்கரமான கோஷங்கள் இடுறாங்கன்பா. கூட்டத்துல நாமி எவ்வளவு ஒரு பொம்பளைய எவ்வளவு மோசமா இருக்கா பாரு அப்படி இப்படின்னு பேசுவானுங்க. ஃபாக்ஸியும் சேர்ந்துட்டு பேசுவான். இதெல்லாம் கேட்டா நாமிக்கு மனசே இருக்காது. சாஞ்சி இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வாயை கிழிச்சிருவன்பா. ஈட்டோமி மிசு டேவி ஜோன்ஸோட கேம் நம்ம விளையாடுறோம், ஆனா அவங்க லீடரையே தூக்கிக்கலான்னு பாக்குறாங்க. கேப்டன் இல்லாம ஒரு டீம் ஜெயிக்க முடியுமா என்னன்னு கேட்பான். மத்தவங்க முடியாதுன்பாங்க. இந்த பொண்ணு ரொம்ப மோசமானவளா இருக்கா, இவளோட ஐடியாலாம் ரொம்ப கேவலமா இருக்கு, இவங்க இதெல்லாம் பண்ணி ஜெயிச்சாலும் ஜெயிச்சதுக்கான அர்த்தமா இருக்குமான்பா. எல்லாரும் இல்லைன்னு கத்துவானுங்க. நாமி நான் என்ன பண்ணேன் எதுக்காக இப்படிலாம் பேசுறாங்கன்பா. ராபின் ஆக்சுவலா நீ சொன்ன விஷயம் ரூல்ஸுக்கு எகைன்ஸ்டால இல்ல, ஆனா அவங்க பைரட்ஸோட எஸ்தட்டிக் பிரகாரம் போறாங்கன்பா. அவனுக்கு பாட்டுக்கு பீனட்ஸ் கத்துறத பார்த்துட்டு லூஃபி தான் ரொம்ப கடுப்பாயிருப்பான். உசாப் அப்படியே ஒளிஞ்சு போய் நான் நாமி பக்கமே நின்னுக்கிறேன்பான்பா. ஜோரோ இங்க பேசுறவங்களோட ரியாக்ஷன்ஸ்ல என்ன தப்பு இருக்கு, நாமி நீ பண்ணாதான் தப்புன்பா. நாமி ஜோரோவை போட்டு பொழந்தது இல்லையே, சுத்தி இருக்கணும் பூரா வாயடைச்சு போய் எம்மாடி சாரின்பானுங்க. இட்டமே மிசும் அந்த பொண்ணு சொன்னாலும் ஒன்னும் தப்புல இல்ல, டீம் ஸ்டார் ஹெட் தான் ஜெயிச்சிருக்காங்க, அப்படின்னா அவங்க யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த விதத்துல டீம் ஃபாக்ஸில இருந்தா யாரா இருந்தா என்ன, ஃபாக்ஸியாவே இருந்தா என்னன்பா. இதுக்கப்புறம் க்ரூல இருக்க சில பேர் என்னதான் அவங்க சூஸ் பண்ணுவாங்கட்டு ஒரு மாதிரி மன ஓட்டத்துக்கு போவாங்க. லூஃபியோட சிரிப்பை பார்த்துட்டு ஃபாக்ஸி மனசுக்குள்ள எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்டார் ஹெட் பையன் என்னதான் சூஸ் பண்ணுவான் போலயே, சரி எது நடந்தாலும் பாத்துக்கலாம். என்னோட ஃபாக்ஸி பைரட்ஸோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு நான் கடைசியா ஒரு நல்ல குட் பை சொல்லிக்கிறேன். என்ன மயோத்த அழகா பிறந்தது என்ன தப்பா இல்ல பாவச் செயலா, நான் எங்க போனாலும் என்னதான் எல்லாருமே இருக்கிறாங்கன்ட்டு ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு இருப்பான். ராபின் நாமி கிட்ட நீ சொன்ன ஐடியாலாம் ஓகே தான், ஆனா ஃபாக்ஸி இந்த டைம்ல சூஸ் பண்ணா அவன் நம்மளோட க்ரூ மெம்பர்ஸ்ல ஒருத்தன் ஆயிருவானேன்பா. சாஞ்சி லூஃபி உசாப் அண்ட் ஜோரோ அப்ப வேண்டவே வேண்டான்பானுங்க. ஃபாக்ஸி மனசே இல்லாம டிப்ரெஸ் ஆயிருப்பான். சுத்தி இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் பாஸ் இப்படி மோசமான வார்த்தைகளால தாக்கிட்டானுங்களே, ஃபீலிங்ஸ் எல்லாம் மொத்தமா அடிச்சிட்டானுங்கன்ட்டு பாஸ் எங்களுக்கு உங்களை பிடிக்கும் நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னு ஃபாக்ஸி என்ன நிஜமாவான்பா. எல்லாரும் ஆமா பாஸ்ன்ட்டு கேப்டன் உங்களுக்காக நெக்ஸ்ட் மேட்ச்ல நாங்க ஜெயிக்கிறோம், கண்டிப்பா அவனுக்கு எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும் போது ஃபாக்ஸிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சாஞ்சி சி இதெல்லாம் நிறுத்துக்கன்பா. ஃபாக்ஸி திரும்ப டிப்ரெஸ் ஆயிருப்பான். இதுக்கப்புறம் இட்டோமி மிசு இருந்துட்டு சரி எங்க பாஸ் தான் ஹரஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா, இப்ப யாரை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. லூஃபி நாங்க எங்களுக்கு வேண்டியதை திரும்ப எடுத்துக்கிறோம்ட்டு ஷெல்லின்பா. சாப்பருக்குலாம் மனசே இருக்காது. டோஞ்சிட்டன் ஷெல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உசாப் லூஃபியோட கணத்தை பிடிச்சி இழுத்துட்டு டே என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமாடா, நீ எல்லாம் என்ன மாதிரியான கேப்டன்றான்பா. நாமையுமே இந்த விஷயத்துல ரொம்ப கடுப்புல இருப்பா. ரெண்டு பேரும் கணத்தை பிடிச்சி பிச்சு எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. லூஃபி கொஞ்சம் கணத்தை விடுறீங்களான்பா. போஷ் பாத்தே உன்னை திரும்ப கூப்பிடல எங்க கூட இருந்துட்டு கட்டி பிடிப்பா. ஃபாக்ஸில பயங்கர ஹாப்பியா சிரிப்பான். நாமி நான் கொடுத்த பிளான் படி போகாட்டியும் பரவாயில்ல, சாப்பரனாவது கூப்பிட்டு வேண்டியதானன்பா. இந்த இடத்துக்கு டோஞ்சிட் வரதை பார்த்துட்டு லூஃபி இப்ப நீ உன் குதிரையை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு போலான்பா. டோஞ்சிட் சந்தோஷப்படுவாரு. லூஃபி இதுக்கப்புறம் உங்க குதிரையோட சேர்ந்து ஒன்னாருங்கன்பா. டோஞ்சிட் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கரமா அடி விழுந்துச்சு, அவங்க இப்ப ஓகேவான்னு கேட்பாரு. ஜோரோ அந்த சூர்ல புருவம் தான் கொஞ்சம் என்ன ஸ்லோ பண்ணிட்டான்பா. திரும்ப ரெண்டு பேத்துக்குள்ள முட்டிக்கும். டோஞ்சிட் ஃபுல் ஆஃப் எனர்ஜியோட இருப்பாங்க போலேன்பா. லூஃபி அதை பார்த்துட்டு சிரிப்பான். டோஞ்சிட் மனசார அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன்ட்டு தேங்க்யூ சொல்லுவாரு. லூஃபி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கவலைப்படாதீங்கன்பா. ஷெல்லியும் டோஞ்சிட்டும் திரும்ப சேர்ந்தது ரொம்ப வார்மா இருக்கும். நாம இந்த விஷயத்துல குறை சொல்ல எனக்கு இப்ப எதுவும் இல்லைன்பா. ஓசாப் நானா இருந்தாலுமே இதை தான் செஞ்சிருப்பேன்பா. டோஞ்சிட் நான் இந்த விஷயத்த நீங்க பண்ணதுக்காக என் வீட்டுல இருக்க சீஸை வச்சு ட்ரீட் கொடுக்குறேன்பா. ஓசாப் அது மட்டும் வேணாயான்பா. டோஞ்சிட் இதை நான் உண்மையா அப்ரிஷியேட் பண்றேன்பாரு. ஷெல்லி கத்தவும் அதுவும் தேங்க்ஸ் சொல்லுதுன்பாரு. லூஃபி நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதுன்றுவான். டோஞ்சிட் ஆனா உங்களோட ரெயின்டியர் ஃப்ரெண்டுக்குங்கிறப்ப நாமி அதேதான் சாப்பரை அந்த வியர்டோஸ் கிட்ட விட்டு வச்சிருக்க, அவனோட ஃபீலிங்க கொஞ்ச நாவது யோசியான்பா. சாப்பர் கண் கலங்கிட்டு இருப்பான். லூஃபி திரும்பும் போது சாப்பர் ஒரு மாதிரி அழுதுட்டே லூஃபின்பா. நாமி பாவம் அவன்பா. லூஃபி இப்படி நான் பண்ணதுக்கு மன்னிச்சுக்க சாப்பர், ஆனா அடுத்த கேம்ல கண்டிப்பா ஜெயிச்சு நான் உன்னை மீட்பேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க, நீ ஆம்பளை இல்லையா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லையன்பா. சாப்பரும் கண்ணை தொடச்சிட்டு ஸ்டிஃபா உட்காந்துக்குவான். ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு. நாமி சிரிச்சுட்டே அதான் எங்க சாப்பரன்பா. உசாப் இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்பா. சஞ்சி உறுதியாதான்பா. ராபின் அடுத்த கேம் என்னவா இருக்குமோன்பா. ஜோரோ எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு நான் தயார் தான்பா. லூஃபி நாங்க கண்டிப்பா சாப்பரை மீட் போன்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் லூஃபி ஷெல்லியை தேர்ந்தெடுத்த விஷயத்துல ஆடியன்ஸ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது சரியா தப்பான்னு சொல்லுங்க. கடைசியா ரவுண்ட் 3 த ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரோலர் ரேஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.